Good morning, students. Today we are going to see the English subject in 8th standard. Today we are going to see the Unit 4 Prose My Reminiscence written by Rabindranath Tagore. So reminiscence na என்ன meaning? ரெமினிசென்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா நினைவுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னுடைய பழைய நினைவுகள். ஓகே, ஸோ என்னுடைய பழைய நினைவுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரோஸ் பார்க்க போகிறோம். திஸ் ப்ரோஸ் இஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். Then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing the river. By then, a silvery peace rested on the both land and water. Hardly any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. Then we would row back to the landing steps. ஓகே, ஸோ அந்த போட்டில் வந்து போனாங்க. அப்படி தானே போட்டில் அப்படியே சிங் பண்ணிகிட்டே போயிருந்தாங்க. ஸோ அவங்களோட டைம் வந்து அந்த மாதிரி ஸ்பெண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போது அந்த போட்டில் போயிட்டு வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்களாம், ரோ பேக் டு த லேண்டிங் ஸ்டெப்ஸ் வழியாக வீட்டுக்கு வந்து மேலே ஏறி வருவாங்க. ஓகே, ஸோ அப்படி மேலே ஏறி வரும்போது விழா அப்படின்னா வீடு, ஹவுஸு. ஸோ அந்த ஹவுஸ்க்கு மேலே ஏறி வரும்போது ஸ்டெப்ஸ் வழியாக வராங்க. சீட் அவர்செல்ஸ் ஆன் அ quilt spread on the terrace. டெரஸ் அப்படிங்கிறது மொட்டை மாடி. ஸோ அந்த மொட்டை மாடியில் என்ன பண்ணியிருப்பாங்க, quilt, அதாவது மெத்தையை போட்டு வச்சுருப்பாங்களாம். ஓகே, குவில்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெத்தை. ஸோ அந்த மெத்தையை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மெத்தை மேலே என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபேமிலியோடு வந்து என்ன பண்ணுறாங்க, உட்காடுறாங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்து உட்காந்துட்டு அவங்களுடைய டைம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்ப்ரெட் ஆன் த டெரஸ் ஃபேஸிங் த ரிவர். ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, ஃபேஸிங் த ரிவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அது இருக்குமா. ஸோ அவங்களுடைய அந்த டெரஸ் மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, ரிவரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த மெத்தையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்களாம். ஸோ ரிவரை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்களாம். பை தென் அ சில்வரி பீஸ் ரெஸ்டட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். சில்வரி பீஸ். ஸோ அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு வெளிர் நிறமான என்னது ஒரு அமைதி அந்த நேரத்தில் கிடைக்கும், அந்த லேண்டையும் அந்த வாட்டரையும் பார்க்கும்போது. ஹார்ட்லி எனி போட்ஸ் வேர் அபவுட். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா போட்ஸுமே அங்கே போட்ஸ் எதுவுமே இருக்காது. த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் ஆன் த பேங்க் வாஸ் ரெடியூஸ்டு டு டீப் ஷேடோ. ஸோ அந்த ட்ரீயோட அந்த ஷேடோ மட்டும்தான் அங்கே இருக்கும், அந்த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ். ஸோ அந்த ட்ரீயோட ஷேடோ மட்டும் அங்கே தெரியும் அந்த ரிவர் பக்கம். அண்ட் த மூன் லைட் கிளிம்மர்டு ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். ஸோ மூன் லைட்டு. ஸோ அந்த டைமில் என்ன வரும், மூன். ஸோ அந்த நிலவு வந்து வரும்போது அது கிளிம்டு அப்படியே ஒளிர்றது. கிளிம்மர்டு அப்படின்னா ஒளிர்றது. ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். ஸோ அப்படியே ஒளிர்றது, அப்படியே நம்ம அந்த நிலவு ஒளியை அப்படியே ஃபேமிலியோடு உட்காந்து என்ன பண்ணுவாங்களாம், ரசிப்பாங்க. The villa we were living in was known as Moran's Garden. A flight of stone flagged steps led up from the water to a long, broad veranda which formed part of the house. The rooms were not regularly arranged, nor all on the same level, and some had to be reached by short flights or stairs. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. The villa we were living in was known as Moran's Garden. ஸோ அவங்க இருந்த அந்த ஹவுஸ், அந்த ஏரியாவுக்கு அந்த ஹவுஸ், அந்த இதுக்கு பேர் என்னது, மாரன்ஸ் கார்டன் அப்படிங்கிறது பேர். எ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஃப்ளாக்டு ஸ்டெப்ஸ். ஸோ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறது என்ன வராங்கன்னா, படிக்கட்டு. அந்த ஸ்டெப்ஸ் வந்து என்ன, அதில் வந்து கல்லுனால் செய்யப்பட்டதான், கொஞ்சம் பெருசாக இருக்குமா அந்த கல். ஓகேவா. ஸோ அந்த பெரிய கல்லுனால என்ன பண்ணியிருப்பாங்களா, ஸ்டெப்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க,
அந்த வாட்டர்லேருந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க ஃப்ரம் த வாட்டர் டு எ லாங். ஸோ மேலே படிக்கட்டு வழியாக என்ன பண்ணுறாங்க டெரஸ்க்கு போவாங்களாம். ஓகேவா? ஸோ அதாவது ரிவர் சைடில் அந்த ஹவுஸ் இருக்குது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி அதை சொல்கிறாங்க. ஸோ அதனால் வாட்டர்லேருந்து டெரஸ்க்கு போகிறாங்க. ப்ராட் வரண்டா விச் ஃபார்ம்டு பார்ட் ஆஃப் த ஹவுஸ். ஸோ அந்த வரண்டாவும் அந்த ஹவுஸோட அட்டாச் ஆனது தான் வரண்டா. ஓகே, ஸோ முன்னாடியோட ஏரியா. த ரூம்ஸ் வேர் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸ் வந்து ரெகுலராக அரேஞ்ச் பண்ணி இருக்காது. ஓகே, ஸோ ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது 2 ஸ்டெப்ஸ் இருக்கும், சில இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ரூம்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நார் ஆல் ஆன் த சேம் லெவல் ஹைட்டும் என்னவா இருக்காதான், சேமாக இருக்காதான். அண்ட் சம் ஹேட் டு பி ரீச்டு பை ஷார்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஸ்டேர்ஸ். ஸோ சில இது பார்த்திங்கன்னா சில ஹவுஸு அந்த ரூம்ஸ் வந்து எப்படி இருக்குமோ 3 ஸ்டெப்ஸில் முடியும். அதுக்கடுத்து சில இது 5 ஸ்டெப்ஸ் நம்ம நடந்து போய் மேலே ஏறி போய் அந்த ரூமுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி அந்த ரூம்ஸோட ஸ்டெப்ஸ் வந்து என்னவாக இருக்கும், டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த பிக் சிட்டிங் ரூம் ஓவர் லுக்கிங் த லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஹேட் ஸ்டெயின் கிளாஸ் விண்டோஸ் வித் கலர்டு பிக்சர்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சிட்டிங் ரூம் இருக்குமா. ஓகே, ஸோ எல்லாருமே உட்காந்து கான்வர்சேஷன் ஏதாவது பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருக்குமா, சிட்டிங் ரூம், உட்காந்து பேசுகிறதுக்கு. ஓவர் லுக்கிங் லேண்டிங் ஸ்டெப்ஸு had stained glass. ஸோ அதில் என்ன இருக்குமா, ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் இருக்குமா வித் கலர்டு பிக்சர். அதாவது கிளாஸில் பெயிண்ட் பண்ணி அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்களா, அந்த விண்டோஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த விண்டோஸ் வந்து கிளாஸ் பெயிண்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னது, ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ விண்டோவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த விண்டோவோட கிளாஸில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃப்ளவர் பெயிண்டிங்கோ இல்லைன்னா இந்த மாதிரி பீகாக் பெயிண்டிங்கோ, ஸோ எந்த பெயிண்டிங்னாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி அவங்களோட விண்டோஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அட்டாச் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. One of the pictures was of a swing hanging from a branch, half hidden in the dense foliage and in the checkered light and shade of this bower. 2 persons were swinging, and there was another of the broad flight of steps leading into some castle-like palace, up and down which men and women in festive garb were going and coming. When the light fell on the windows, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with the holiday music. Some far away, long forgotten revelry seemed to be expressing itself in silent words of light. The loud thrills of the swinging couple making alive with their eternal story the woodlands of the river bank. ஒன் ஆஃப் த பிக்சர்ஸ். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவங்களுடைய அந்த அந்த பிக்சர்ஸ்ன்னு சொன்னோம் அப்படி தானே. ஸோ அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸை பற்றி அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இந்த பேரால் அவர் அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பிக்சர்ஸை பற்றி தான் இந்த பேரால் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த பிக்சர்ஸ். ஸோ அந்த பிக்சர்ஸில் ஒரு பிக்சர்ஸ். ஓகே, ஒரு பிக்சரை பற்றி அவர் இப்போ சொல்கிறாரு. தட் வாஸ் அ ஸ்விங், அதாவது ஊஞ்சலில் ஆடுற மாதிரி. ஓகேவா? ஸோ ஊஞ்சல் ஆடுற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கான். ஓகே, ஸ்விங் ஹேங்கிங் ஃப்ரம் த பிரான்ச் ஹாஃப் ஹிடன் இன் த டென்ஸ் foliage. ஓகே, ஸோ அந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, அதாவது கிளையில் அந்த ஒரு ஊஞ்சல் இருக்கான். ஸோ அந்த ஊஞ்சலில் என்ன பண்ணியிருக்காங்களா, ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பிரான்ச்சஸ்லாம் என்ன பண்ணிட்டான், அந்த ஸ்விங்கை என்ன பண்ணியிருக்கு, ஹைட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஹாஃப் ஹைடன், பாதி மறைச்சிட்ருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் டென்ஸ் இன் ஃபோலியேஜ். ஃபோலியேஜ் அப்படின்னா பசுமை. ஓகே, ஸோ அது அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ் என்ன பண்ணியிருக்கு, அந்த ஸ்விங்கை அப்படியே மறைச்சிட்ருக்க மாதிரி அந்த பிக்சர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பிக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் இந்த செக்கர்டு லைட் அண்ட் ஷேட் ஆஃப் திஸ் பவர். பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொடி பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த கொடி, அந்த மரத்தினுடைய அந்த கொடி அதுவும் இருக்குது. அண்ட் செக்கர்டு லைட்டு. ஸோ அங்கங்கே லைட்டு தெரியுது, அதாவது சில இடத்துல லைட்டு தெரியுது, சில இடத்துல லைட்டு தெரியலை. ஸோ அந்த மாதிரி அந்த பிக்சரில் ரெப்ரசன்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. 2 persons were swinging. அதில் 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்களா, ஸ்விங் பண்ணிகிட்ருக்காங்களா, ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்களா. அந்த பிக்சர் வந்து அப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தெர் வாஸ் another
of the broad flight of the steps leading into same castle like palace. ஸோ ஒரு பிக்சர் எப்படிப்பட்ட பிக்சர்னு சொன்னார், ஸ்விங்கிங். அதில் 2 பர்சன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்விங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிக்சர் வந்து எனது பிரான்ச்சஸ்லாம் மறைச்சிட்ருக்கு. அது நேரத்தில் லைட்டு சில இடத்துல தெரியுது, சில இடத்துல தெரியலன்னு ஃபஸ்ட்டு பிக்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். செகண்ட் பிக்சர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். another was a broad flight of steps leading into some castle like palace. ஸோ அடுத்த பிக்சர் எப்படி இருக்கான், கேஸ்டில், ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கான், பேலஸ் மாதிரி இருக்கான் அந்த பிக்சரில். ஓகேவா, நிறைய ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ்னால் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, பெருசாக இருக்குது, ப்ராட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ், அகலமான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் விச் மென் அண்ட் விமன் இன் ஃபெஸ்டிவ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன், ஸோ மேலே கீழே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஏதாவது மென்ஸ் அண்ட் விமன்ஸ் இருக்காங்களா அந்த பிக்சரில். ஓகேவா, மென்ஸ் அண்ட் விமன்ஸ் இன் ஃபெஸ்டிவ் காபுங்கிறது கிளாத். ஓகே, ஃபெஸ்டிவல் கிளாத்தில் வந்து அவங்க வந்து ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த பிக்சரில் இருக்குது. வேறு கோயிங் அண்ட் கம்மிங், அவங்க அங்கே போயிட்டுருக்காங்க, வந்துட்டுருக்காங்க, போயிட்டுருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பிக்சரில் இருக்குது. when the light fell on the windows, ஸோ இவங்களுடைய அந்த இடத்துல திடீர்னு லைட் அந்த விண்டோ மேலே விழும்போது எப்படி தெரியுது, அந்த பிக்சர்ஸ் ஆர் ஷோன் வண்டர்ஃபுல்லி. ஸோ அந்த பிக்சர்லாம் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே, இந்த 2 பிக்சர்ஸும். ஓகே, சீமிங் டு ஃபில் த ரிவர் சைடு அட்மாஸ்பியர் வித் ஹாலிடே மியூசிக். ஸோ அதை பார்க்கும்போது அந்த ரிவர் சைடு அட்மாஸ்பியரில் அந்த மூணோட லைட் அங்கே வந்து விழும்போது அந்த ஹாலிடே மியூசிக் மாதிரி நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்களே அந்த மியூசிக்கோட சேர்த்து அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க வீட்டில் வந்து மியூசிக் ப்ளே பண்ணும்போது அந்த லைட் வந்து அந்த கிளாஸில் படும்போது அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சம் ஃபேர் அவே லாங் ஃபர்கட்டன் rivalry seemed to expressing itself in silent words of light. Next, when the light fell on the windows, pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with the holiday music. Some far away, long forgotten rivalry. ஸோ இவருக்கு ரொம்ப நாளுக்கெலாம் மறந்து போன விஷயங்கள், ஃபேர் அவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்து போன விஷயங்கள் எல்லாமே என்னது, லாங் ஃபர்கட்டன், மறந்து போயிருக்கும் மாதிரி அப்படிங்க நினச்சிட்ருப்போம். ஸோ அந்த ஃபர்கட்டன் ஆனது எல்லாமே ரெவல்ரி அப்படிங்கிறது சந்தோஷம். ஓகே, ஸோ அப்படியே அந்த சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் என்ன பண்ணுது, இப்போது அந்த பிக்சரை பார்த்தோன்னே திரும்ப ஞாபகம் வருதான். ஓகே, ஸோ இதெல்லாம் சின்ன வயசில் அவர் பார்த்தது. ஸோ அதை இப்போ திரும்ப பார்க்கும்போது அவருக்கு வந்து என்ன மாதிரி இந்த மாதிரி ஞாபகம் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வருதான். ஓகே, சீம்டு டு எக்ஸ்பிரஸிங் இட் செல்ஃப் இன் சைலண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் லைட். ஸோ அது வந்து சைலண்ட் வேர்டில் தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. இட் செல்ஃப் இன் சைலண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் லைட். ஸோ அந்த லைட்டில் அந்த பிக்சர்ஸை அவங்க ஃபீல் பண்ண விஷயத்தை வந்து அவரை சைலண்ட்டாக இது பண்ணுறாரு. நெக்ஸ்ட், த லவ் த்ரில்ஸ் ஆஃப் த ஸ்விங்கிங் கப்புள் மேக்கிங் அலைவ் வித் தயர் எட்டர்னல் ஸ்டோரி த woodlands ஆஃப் த ரிவர் பேங்க். ஸோ எட்டர்னல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய மனதுக்குள்ளே, ஸோ அவரோட மனதுக்குள்ளே என்ன தோணுதான், ஸ்விங்கிங் கப்பல். ஸோ அந்த 2 பேர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்களா. ஸோ அதை பார்க்கும்போது மேக்கிங் அலைவ். ஸோ அவங்க உண்மையிலேயே வந்து 2 பேர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஊஞ்சல் ஆடிட்டுருக்க மாதிரி தெரியுது அந்த பிக்சரில். ஓகே, ஸ்டோரி த woodlands ஆஃப் த ரிவர் பேங்க். woodland அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காடுகள். ஸோ அந்த காட்டில் வந்து 2 பேர் ஊஞ்சல் ஆடிட்டு உண்மையிலேயே ஊஞ்சல் ஆடிட்டுருக்க மாதிரி அந்த ரிவர் சைடில் இருக்கிறதுனால அவருக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், த டாப் மோஸ்ட் ரூம் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் இன் த ரவுண்ட் டவர் வித் விண்டோஸ் ஓப்பனிங் டு எவ்ரி சைடு. திஸ் ஐ யூஸ்ட் ஆஸ் மை ரூம் ஃபார் ரைட்டிங் poetry. Nothing could be seen from thence save the tops of the surrounding trees and the open quay. I was then busy with the evening songs, and of this room I wrote. There, where in the breast of limitless space clouds are laid to sleep, I have built my house for thee, O Paise. The டாப் மோஸ்ட் ரூம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிக்சர் பற்றி சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த டாப் மோஸ்ட் ரூம், அவங்களோட அந்த ரூமில் டாப் மோஸ்ட் ரூம், அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய ரூம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்லேயே டாப்பில் இருக்கக்கூடிய ரூமில், த ஹவுஸ் வாஸ் அ ரவுண்ட் டவர் வித் த விண்டோஸ் ஓப்பனிங் டு எவ்ரி சைடு. ஸோ அதில் வந்து டவர் இருக்குமா. ஸோ டவர் அப்படிங்கிறது மேலே கோபுரம் மாதிரி இருக்கும்.
ஓகே. ஸோ அதில் விண்டோஸ் இருக்குமா, ஓப்பனிங் டு எவ்ரி சைடு. ஸோ அதில் வந்து எல்லா சைட்லேயும் விண்டோஸ் இருக்குமா. ஸோ அது என்ன பண்ணுமா, எவ்ரி சைடு எல்லா சைட்லேயும் அந்த விண்டோஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி விண்டோஸ் இருக்குது. திஸ் ஐ யூஸ்ட் ஆஸ் மை ரூம். ஸோ தாகூர் என்ன பண்ணுவாரா, இந்த ரூமை தான் அவரோட ரூமாக என்ன பண்ணுவார், யூஸ் பண்ணுவார். எப்போ அப்படின்னா ரைட்டிங் போயட்ரி. போயட் எழுதும்போது, அதாவது போயட்ரி எழுதும்போது, போயம் எழுதும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ரூமை யூஸ் பண்ணுவாராம். நத்திங் குட் பி சீன் from thence save the tops of the surrounding trees and the open sky. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ளே போய் நம்ம விண்டோ வெளியே பார்த்தா அங்கே என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா டாப்ஸில் ட்ரீஸ் இருக்குமா, அதுக்கப்புறம் ஸ்கை இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த ட்ரீயும் அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் ஸ்கையும் தான் அந்த ரூமில் தெரியும். I was then busy with the evening songs and of this room I wrote. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதாவது தாகூர் வந்து அவர் சொல்கிறார், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா போயம் எழுத ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்னோடய ரூமில் இருந்து. ஸோ ஐ வாஸ் ரோட். ஸோ அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுதினாரா, தேர் வேர் in the breast of limitless space clouds are laid to sleep, I have built my house of thee. ஓ பைசே அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதிலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அவரோட ரூமுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட ரூமை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கவிதை எழுதுகிறாரு. ஸோ அந்த கவிதை தான் இது. தேர் வேர் இன் த பிரெஸ்ட் ஆஃப் த லிமிட்லெஸ் ஸ்பேஸ் கிளவுட்ஸ் ஆர் லே டு ஸ்லீப், ஐ ஹவ் பில்ட் மை ஹவுசஸ் ஃபாத்தி ஓ பைசி. எல்லையில்லா வான்வெளி மேகங்கள் நீ உறங்குவதற்காக உனக்காக ஒரு வீடு கட்டினேன். கவிதையே அப்படின்னு சொல்கிறாரு. எல்லையில்லா வான்வெளி மேகத்தில் நீ உறங்குவதற்காக உனக்கு ஒரு வீடு கட்டினேன் கவிதையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரூமை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு இந்த கவிதையை எழுதியிருக்காரு.